Hello friends, welcome to Magatip channel. இன்னைக்கு வீடியோல வந்து GRD ஓட Golden One Saving Scheme பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். GRD ஓட Golden One Jewelry Purchase Plan. இதோட பெனிஃபிட் என்னன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். மினிமம் அமௌண்ட் வந்து 50,000. 11 month ஸ்கீம். நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் 50,000 ரூபாயை வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டோம்னா 11 months கழிச்சு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப் டு 18%. இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்ம கோல்டு காயின்ஸ், டைமண்ட், சில்வர், பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஓல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்சு. நம்மக்கிட்ட ஏதாவது பழைய தங்க நகைகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 months கழிச்சு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 1 பவுன் பழைய கோல்டு இருக்குன்னா அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க மெல்ட் பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ வருது, 54,000 வரும். அந்த 54,000 இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கிராமாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. 1 பவுன்னா 1 பவுனுன்னு 8 கிராம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டாக தான் அந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு 11 months கழித்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 11 months கழிச்சு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ண 54,000 ரூபாயில் வந்து 1 பவுன் எடுக்கலாம். அதிலிருந்து நமக்கு என்ன ஆயிரும், அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். நமக்கு கிராமாக அவங்க ஸ்டோர் பண்ணாங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது அமௌண்ட்டாக ஸ்டோர் பண்ணும்போது கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லாஸாக தான் இருக்கும். இந்த ஸ்கீமை வந்து சப்போஸ் வந்து நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 6th monthல வேஸ்டேஜில் வந்து 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே 7th monthல வந்து நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணோம்னா 60%. அதுவே 8th monthலினா 70% டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு 9th monthலினா 80% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். அதே வந்து 10th monthல நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம நோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் 18%. நம்ம 11 months ஸ்கீம்னு சொல்கிறாங்க. நம்ம 10th monthலேயே என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் 3%. இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.